சின்ன குழந்தைகளுக்கு மாலை போடுறவங்க அவங்களுக்கு கணக்கே கிடையாது. கோவிலுக்கு போறப்ப மாலை போட்டு விட்டுக்கிட்டா போதும். நீங்க இப்ப நீங்க விரதம் இருக்க நாள்ல இருந்து குடும்பமே விரதம் தான். குழந்தைக்கு சேர்த்து மாலையை போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு விடாதீங்க. கோவிலுக்கு போறப்ப அவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு மாலையை போட்டு கொடுத்துவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு மண்டல விரதம் கடைபிடிச்சுவாங்க. கன்னி பூஜை கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. ஆடம்பரமா நம்ம கன்னி பூஜை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. கன்னி பூஜை அப்படின்றதே ஒரு மலர் பூஜை தான். சாமிக்கு மலர் தூவி ஒரு பூஜை பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்றது தான். அது நீங்க எப்பனாலும் கொடுக்கலாம். அந்த கன்னி சாமியா இருக்கவங்க கொடுக்கணும், அவங்களுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும், 15,000 20,000 30,000 செலவு பண்ணணும்லாம் கிடையாது. துணி வாங்கி கொடுக்கணும். நிறைய சாமிமார்கள் பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், காவி வேஷ்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மிரட்டுவாங்க. 50,000 செலவாகும், 1,00,000 செலவாகும். எதுவுமே தேவை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்தா கூட அது கன்னி பூஜை தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எங்க குருசாமி எனக்கு சொன்னது. உங்க குருசாமி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, இல்ல சாமி நாங்க எனக்கு வசதி இல்லை, நான் இப்போதைக்கு என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. உங்களோட பணபலத்தையோ உங்களோட செல்வாக்கை காட்டுறதுக்கு சபரிமலை கிடையாது.